8200 கோடி மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டிருப்பதாக சொல்றாங்க. கோயில் சொத்தை இவங்க காப்பாற்றவே இல்லை, கண்டறியவே இல்லை, கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இனாம் சொத்துக்களை பூரா கோயில் சொத்துக்களை மீட்டுட்டோம்னு சொல்லி ஒரு தவறான பரப்புரையை கொண்டு வருவதோடு சாதனையாக கொண்டாடக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை, ஒரு கேவலமான நிலை இந்த திமுகவோட ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகளமாக நடந்து வருகிறது. ஏன் அவினாசி பாளையத்துல நாங்க தொடர்ச்சி ஐடிபிஎல் பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த வழியாவே போறாரு அமைச்சர் சாமிநாதன். ஒரு முறை இறங்கி விவசாயம் என்னன்னு கேட்டுருப்பாரா? அவர் பாக்குறதுக்கு நேரம் கேட்டா காங்கித சந்தி கேட்டா பல இடத்துல கொடுப்பாரு, பலர் சந்தி கேட்டா திருப்பூர் வர சொல்லுவார். விவசாயிகளுக்காக இவர்கள் எதுவுமே பேசவே இல்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பிரதிநிதிகளோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இவங்க யாரும் மேல போய் பேசுறதே கிடையாது. இனாம் நில பிரச்சனை இவ்வளவு தீவிர பிரச்சனையா இருக்குது. இதை பத்தி யாராச்சும் பேசினாங்களா சொல்லுங்க? இல்ல தேர்தல் இப்ப நாங்க 5 வருஷம் துரோகமே தான் பண்ணிருக்க திமுக. சரி, நாங்க அடுத்த முறை வந்தாலாவது இனாமுக்கு ஏதாவது செய்யணும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? இல்ல தேர்தல் அறிக்கையிலையும் கொடுக்கல, பேசவும் இல்லை. அப்புறம் எப்படிப்பா நாங்க போய் உங்களை ஆதரிக்க முடியும்? 0 பாயிண்ட் பிரச்சனை இது எல்லாம் நிச்சயமாக உறுதியாக சட்டத்துறையோடு அணுகி எந்த விதத்தையும் அது பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவேன். ஏன்னா நான் போராட்ட குணம் உள்ளவன். ஒரு முறை சொல்லி பார்ப்பேன், 2 முறை சொல்லி பார்ப்பேன், இல்லைன்னா எம்எல்ஏவை ரோட்லேருந்து உட்காருவேன். அப்படிப்பட்ட போர்க்குணம் உள்ளவன் என்பது இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். குப்பை வலிக்கினா ரோட்டில் உட்காந்து குப்பையை வலிக்க வச்சுருவேன். பல்வேறு பிரச்சனைகள்லாம் சொல்லி பார்ப்பேன். கேட்கலைன்னா அவன் எப்படி கொண்டு வரணுமோ அந்த வழியை கொண்டு வந்து செய்வேங்கிற நம்பிக்கையை நான் திருப்பூர் மண்ணில் பதித்திருக்கின்றேன். இது பக்கம்தான். ஆகவே தான் இந்த பிரச்சனையிலும் தீர்வு காணக்கூடிய வகையில் தான் என்னை அனுப்பிச்சு வச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். நிறையா குடிநீர் பிரச்சனை, பட்டா பிரச்சனை, இங்கேயும் மட்டும் இல்லை, உங்களூர் தொகுதி முழுக்க போன பக்கம் பூரா சாதாரண உங்கள் பாரு மக்கள் எல்லாம் மெயினாக தண்ணி பிரச்சனை. இப்போ அவங்க தண்ணி பிரச்சனைலாம் வரும்போது பல்வேறு பகுதியில் பல்வேறு குமுக்க மக்கள் இருக்கின்றார்கள். உடனடியாக தீர்வு ஒரே நாளில் கண்டுட முடியாது. எந்த இடத்துல தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை உணர்ந்து அரசோடு போராடி, மாவட்ட நிறுவனத்தோடு போராடி அங்கே எல்லாம் போர் ஓட்டு கொடுத்து பைப் வச்சு கொடுத்து அதற்காக எல்லா பணியும் செய்து முனைப்போடு நிற்பேன் என்ற உறுதியை தந்து யாரும் எந்த சூழலும் மனம் வருத்தப்படாமல் வாழ்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குதோ அத்தனையும் இந்த செல்வராஜ் செய்வான். ஏன்னு கேட்டால் என்னுடைய பூர்வீகம் அந்த பக்கம் எடுத்தோம்னா சுக்கம்பாளையம் பஞ்சாயத்து, ஊஞ்சப்பாளையம் எங்கள் அப்பன் ஊர், எங்கள் அப்பத்தான் அந்த ஊர். இந்த பக்கம் எடுத்தோம்னா ஒயனூர் பஞ்சாயத்து, அல்லாபுரம் தாண்டி புகினார் பஞ்சாயத்து, நல்லங்காளிபாளையம் எங்கள் அம்மாவோட அம்மா ஊர். ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் தான் இந்த தொகுதிக்கு தளபதி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நிச்சயமாக நல்லது நடக்கும், நம்புங்கள் என்று சொல்லி உதயசூரியன் விடைபெறுகிறோம். நன்றி.